நம்முடைய பிதாவாகிய பராபரனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமே, தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாள் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து உம்மை பணிந்து கொள்ளவும், நீர் அருளின ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு தோத்திரம் செலுத்தவும், நீர் கொடுத்தது நல்ல நினைவு நாளுக்காக உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஒரு ஜெபத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திரையாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். யாத்திரையாகமும் 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 வரை. மோசே மலைகளிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடி அவர்கள் நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்பி முது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதி மோசே செய்த அற்புதமான ஒரு ஜெபத்தை இங்கே பார்க்கிறோம். எந்த சூழலில் அவன் ஜெபிக்கிறான்? இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி பொன்னாலான கன்றுக்குட்டியை செய்து வைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருந்த அந்த சூழலிலே இங்கே மோசே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு பேசினார். 10 கட்டளைகளில் சொன்ன 2 கட்டளை, என்ன என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டாம். இந்த கட்டளைகளை கேட்டாங்க. ஆனால் மோசே இறங்கி வந்து கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதை மீறி ஒரு கன்றுக்குட்டியை செய்து வைத்து அவர்கள் விக்கிரக ஆராதனையில் இறங்கினார்கள். கர்த்தர் அருவருக்கிற இந்த காரியத்தை அவர்கள் செய்து தேவனுக்கு கோபத்தை உண்டாக்கினார்கள்.
இந்த சூழலிலே மோசே இவர்களுக்காக ஜெபிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபம் என்பது ஒரு வரம் அல்ல. கிஃப்ட்னா நமக்கு தெரியும் இல்லை? அவர் பாடல் வரம் பெற்றவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பாடினா கேட்குற மாதிரி இருக்கும், மற்றவங்கலாம் பாடினா கேட்குற மாதிரி இருக்கார். அவர் ஸ்பெஷல் இல்லை, வரம் பெற்றவர். இவர் பிரசங்கிக்கிற வரம் பெற்றவர், அவர் தீர்க்கதரிசன வரம் பெற்றவர், சுகமாக்குகிற வரம். அது யாரோ ஒருவருக்கு தான், எல்லாருக்கும் கிடையாது. ஆனால் அதனால தான் ஜெபம் ஒரு வரம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொறுப்பு இது. ஜெபம் ஒரு வரம் இல்லை. அதே போல ஜெபம் ஒரு ஊழியமும் இல்லை. போதகர் ஊழியம்னு ஒன்று இருக்குது, சுவிசேஷ ஊழியம் இருக்குது, மிஷினரி ஊழியம் இருக்குது, இப்படி பல ஊழியங்கள் உண்டு. ஜெபம் என்பது ஒரு ஊழியமும் அல்ல, ஆண்டவர் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு அழைப்பு. ஆகையினாலே ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். இது ஏதோ சிலருக்கான ஒரு காரியம் அல்ல, அனைவருக்குமான ஒரு காரியம். இந்த இடத்துல மோசே செய்கிற ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் பரிந்து பேசுகிற அற்புதமான ஒரு ஜெபத்தை இந்த பகுதியிலே அவன் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கும் கடவுளுடைய ஜனங்களுக்கும் நடுவில் நிற்கிறான். ஒரு பக்கம் தவறு செய்த மக்கள், இன்னொரு பக்கம் அதை தண்டிக்க தீர்மானித்திருந்த கடவுள். கோபாக்கினையை, தேவ நியாய தீர்ப்பை கொடுக்க கடவுள் திட்டமிட்டிருக்கிறார். தவறு செய்த மக்கள் ஒரு புறம், அவர்களை தண்டிக்க தீர்மானித்திருந்த கடவுள் ஒரு புறம். இவர்கள் இருவருக்கும் நடுவில் இந்த மோசே நின்று கொண்டு பரிந்து பேசி ஜெபிக்கிறான். நிறைய நேரத்தில் நம்ம வீடுங்களில் இப்படிப்பட்ட சூழலை நாம் சந்திப்போம். பிள்ளைங்க தப்பு பண்ணிடுவாங்க, அப்பா அடிக்கிறதுக்காக குச்சியை எடுத்துகிட்டு வருவார். பிள்ளைங்க என்ன செய்வாங்க? போய் அம்மாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, இந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கோம், நல்லா அடி வாங்கியிருக்கோம். அப்போ அம்மாவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா, சில நேரத்தில் பரவாயில்ல விட்டுடுங்க, நீ செய்ய மாட்டான் அப்படின்னு அம்மா நமக்காக பேசுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி அடி விழும். இந்த அடி சில நேரத்தில் அம்மா மேலேயும் விழும். இந்த மாதிரி தான் மோசே தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய மக்களுக்காக அவர் பரிந்து பேசி ஜெபிக்கும்படியாக நிற்கிறார். இது ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன். ஏன்னா சில நேரத்தில் அவங்க மேலே விழ இருக்கிற அடி நம்ம மேலேயும் விழுந்துடலாம், மோசே மேலேயும் விழுந்துடலாம். ஆனால் அந்த ரிஸ்க் அவன் எடுத்துட்டு அங்கே நின்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் அவ்வளவு தூரம் இந்த மக்களை நேசித்தான். எப்படி நம்ம கவனிக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீ கொஞ்சம் இடம் கொடு, நான் இவங்களை அழிச்சிட்டு உன்னையே நான் ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன சொல்லியிருந்திருப்போம்? ஆண்டவரே பேசாமல் அதை பண்ணிவிடுங்க, மக்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் காலி பண்ணி என்னையே ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருந்திருப்போம். ஆனால் மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அவனுடைய சாக்ரிஃபைஸ், ஜனங்கள் மேலே அவன் வைத்திருந்த அன்பு, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்த பண்ண அவங்க தப்பு பண்ணாங்க. ஆனால் அதன் மத்தியிலும் அவன் இந்த மக்களோடு இருப்பதற்காக அரண்மனையினுடைய மேன்மையை துறந்து வந்தவன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம், விசுவாசத்திலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அரண்மனையை விட்டுட்டு இந்த மக்கள் கூட இருக்க விரும்பி வந்தவன். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்க தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை இவன் தெரிந்து கொண்டவன். ஆகையினால மோசே கர்த்தருடைய ஜனத்தை அவன் நேசித்து அவர்களோடு கூட அவன் இருந்தான். இந்த பகுதியில் அதனால ஆண்டவரே என்ன சொல்றாரு பாருங்க, 7ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவர் யார் என்ன சொல்றாரு? யாரா இவங்கெல்லாம்?
நிறைய நேரத்தில் நம்ம வீட்டில் இதே மாதிரி பண்ணுவாங்க. பையன் ஒழுங்காக படிக்கலைன்னா அப்பா என்ன சொல்லுவார், ஓ மகன் பற்றியா ஒழுங்காகவே படிக்கலைம்பாங்க. அதே சமயத்தில் நல்லா படித்து ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டான்னா அப்பா என்ன சொல்லுவார், ஏன் மகன்பார். படிக்கலைன்னா ஓ மகன்பார், படிச்சுட்டா ஏன் மகன்பார். அந்த மாதிரி இங்கே இவர்கள் தவறு செய்த போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அந்த 10வது வசனம் ஒரு அற்புதமான ஒரு வசனம். கடவுளுடைய பிள்ளைகள் எவ்வளோ பெரிய சாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் என்பதற்கான ஒரு அற்புதமான வசனம் அது. 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றதை கவனிங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூழவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? மோசே விட்டாதான் கர்த்தரால இந்த ஜனங்களை டச் பண்ண முடியும். அப்படி ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் அவனை வைக்கிறாரு. ஆகினாலே அவர் என்ன சொல்றாரு, யூ ஜஸ்ட் லெட் மீ அலோன். God said, if you step aside, I will act. If you remain there, I cannot. நீ அந்த இடத்துல இருந்து இந்த ஜனங்களுக்காக நீ பரிந்து பேசும்போது என்னால இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீ விலகிக்க, நான் இவங்களை அழிக்க போறேங்கிறாரு. ஆனால் மோசே என்ன சொல்றாரு, இல்லை ஆண்டவரே, நான் விலக முடியாது. நீங்கள் அழிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு என்னையை தான் அழிக்கணும். நான் விலக முடியாது. எங்கே சொல்கிறார் அப்படி? 32ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதி நம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். ஆகையினால இந்த மக்களோடு கூட அவர்கள் செய்த தவறோடு கூட அவர் தன்னையும் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு அவர்களோடு அவர் நிற்கிறார். தேவ கோபாக்கினை அவர்களை அழிக்காதபடிக்கு அவர்கள் சார்பாக ஆண்டவருடைய பாதத்தில் அவர் நிற்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை இன்றைக்கு நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். பிதாவின் வலது பாசத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக, நமக்காக பிதாவினுடைய வலது பாசத்தில் அவர் வீற்றிருக்கிறார். ஆகையினாலே அழிவுக்கு தப்புவிக்கும்படியாக மோசே இங்கே ஜெபிக்கிறார். தன்னுடைய கைகளில் கொடுத்த ஜனங்களை தான் வழிநடத்தி வர ஆண்டவர் கொடுத்த பொறுப்பில் இருந்த மக்களுக்காக மோசே ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஆகையினாலே கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஜனத்தை அழிக்காதபடி காத்து கொண்டார். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் அப்படின்னா, இது அன்பினால் வெளிப்பட்ட ஒரு ஜெபம். மோசே ஜெபம் பண்ணார். இந்த ஜனங்க மேலே அவர் வச்சிருந்த அன்புனால ஜெபம் பண்ணார். உன்னைய பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். ஆனால் அதை பற்றி அவன் மைண்ட் பண்ணிக்கவே இல்லை. அது அவனுடைய டிசையரும் இல்லை. அவன் ஒரு சுயநலமற்ற தலைவனாக ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்பவனாக அவன் காணப்பட்டான். அது மட்டுமல்ல, கடவுளின் நீதியை புரிந்து கொண்ட ஒரு ஜெபம். இந்த இடத்துல அவன் நீங்க செய்யற தப்புன்னு எங்கேயுமே சொல்லலை. அந்த மக்களுடைய தவறையும் நியாயப்படுத்தல, லேசா அவன் சொல்லலை. நிறைய நேரத்தில் நம்ம அந்த மாதிரி செய்வோம். ஆண்டவரே, என்ன பெருசா பண்ணிட்டாங்க, விட்டுடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மோசே அப்படி சொல்லலை. அதுக்கு பதில் என்ன சொல்றாரு பாருங்க. 31ஆம் வசனத்தில் அப்படியே மோசே கர்த்தர் இடத்திற்கு திரும்பி போய், ஐயோ, இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். இது இவங்க செஞ்சதை தப்பை அவன் குறைச்சி மதிப்பிடவோ அதை லேசாக எடுத்துக்கங்கன்னோ சொல்லவே இல்லை. அது பெரிய பாவம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவரே, இந்த ஜனங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை, அதை மறுக்கலை. அதனால ஆண்டவர் அவர்கள் மேலே கொடுக்க இருந்த தண்டனையையும் தப்புன்னு சொல்லலை. ஆண்டவருடைய நீதியை அவன் அறிந்திருந்தான். பாவத்தை அவன் குறைத்து மதிப்பிடவில்லை. கடவுளுடைய நீதியை சரியாக புரிந்து கொண்ட ஒரு ஜெபம். மூன்றாவதாக இந்த ஜெபம்
கடவுளோடு கடவுளுடைய மக்களுக்கு இருந்த உறவையும் உடன்படிக்கையையும் வலியுறுத்துகிற ஒரு ஜெபம். 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவது என்ன? அவர் சொன்னாரு, நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. இங்க மோசே திருப்பி என்ன சொல்றாரு? நீர் விடுதலையாக்கி வழி நடத்தி கொண்டு வந்த உம்முடைய ஜனங்கள்னு சொல்றாரு. திருப்பி ஒத்துக்கல. ஆண்டவரே, இவங்க என்ன ஏன் ஜனங்களா? நீங்க தானே விடுதலை ஆக்குனீங்க. ஓங்கிய கரத்தினாலும் பலத்த புயத்தினாலும் விடுதலை ஆக்குனீங்களே. எகிப்தில் எத்தனை அற்புதங்களை செய்து செங்கடலை பிளந்து அருமையா இவங்களை வழிநடத்தி கொண்டு வர்றீங்களே, ஏன்? இவங்க உம்முடைய ஜனங்கள். இவங்களை நீர் நேசிக்கிறீர், நீர் மீட்டு கொண்டீர், நீர் விடுவித்தீர். உம்முடைய ஜனங்கள். உமக்கும் அவங்களுக்கும் இடையே ஒரு ஆழமான உடன்படிக்கையின் உறவு இருக்குதே, அதை அவர் நினைவுபடுத்துகிறார். ஆகினால என்ன சொல்ல வர்றாரு? ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டாங்க, உங்க பிள்ளைங்க தானே, உங்க பிள்ளைங்க தானே, நீர் மீட்டு கொண்ட உங்களுடைய ஜனங்கள் தானே, அவங்க மேல உங்களுடைய கோபம் பற்றி எறிவது ஏன் ஆண்டவரே? உம்முடைய ஜனங்கள் தானே என்று சொல்லி அந்த உடன்படிக்கையும் அவர்கள் உறவையும் ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டதையும் நினைவுபடுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்திய தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில தவறு இல்லாம இருக்கா? இருக்கு. தப்பு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் தேவ கோபாக்கினைக்கு நம்மை தப்புவித்து நடத்துகிறார். அடுத்தபடியாக 12ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம், கடவுளுடைய இரக்கத்தை பற்றி கொள்ளுகிற ஒரு ஜெபம். மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய மக்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். ஏன்னா நீர் இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், தயவு உள்ளவர். ஆகியனாலே கர்த்தாவே, உம்முடைய ஜனங்கள் பாவம் செஞ்சிட்டாங்க, ஆனா அவங்க மேல இரக்கத்தை காண்பியும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதே மோசே ஒரு காலத்துல நீதிக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். அன்னைக்கு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்ட போது அவர்களுக்கு புத்தி சொன்னா, அவங்கள சமாதானப்படுத்தினா, அவங்க தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சோன்னா அடித்து ஒருத்தனுக்கு கொன்னே போட்டான். ஏன்னா அவன் செஞ்ச தப்பு செஞ்சால் என்ன செஞ்சிடணும்? அடித்து கொன்று புதைச்சிடணும். அது அன்னைக்கு இருந்த மோசே. ஆனால் இன்னைக்கு அதே மோசே என்ன செய்கிறாரு? தப்பு பண்ணிட்டாங்க, அவனும் அடித்து கொள்ளலை, ஆண்டவர் அடித்து கொள்றதுக்கும் விடலை. அவங்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறான். இன்னைக்கு அவனுக்கு முக்கியம் இரக்கம் தான். அன்னைக்கு அவனுக்கு முக்கியம் நீதி, ஆனால் இன்னைக்கு அவனுக்கு முக்கியம் இரக்கம். ஏன்? அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, நீதினால தேவனுடைய சமூகத்தில் நிற்க. அவன் தப்பு பண்ணான் அப்படின்னு அவனை அடித்து கொண்டுட்டேன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? தேவ இரக்கத்தை பற்றி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு தேவனுடைய பாதத்தில் இங்கே இரக்கத்திற்காக கெஞ்சி மன்றாடுகிறான். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய நாமத்தை குறித்து கரிசனை உள்ள ஒரு ஜெபம். என்ன சொல்றாரு? ஆண்டவரே, எகிப்தியர் உங்களை பத்தி என்ன சொல்லுவாங்க? இன்னும் ஓங்கிய கரத்தினால பயத்தை புறையத்தினால அப்படி இப்படி விடுதலை ஆக்கி கொண்டு கூட்டிகிட்டு வந்தார், வழியில் இவங்களெல்லாம் கொன்று புதைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு குறைச்சி போட்டாரு அப்படின்னு உண்மை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்தார், கொண்டு போய் சேர்க்கலை, பாதி வழியில் அவங்க எல்லாரையும் கொண்டுட்டாருன்னு பேசுவாங்க. ஆகினாலே உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. உம்மை பற்றி
தவறாக பேசக்கூடாது. நீர் விடுதலை ஆக்கினது அழிப்பதற்கல்ல, அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு என்பதை ஆண்டவருக்கே நினைவுபடுத்துறான். மோசேயினுடைய அற்புதமான ஒரு ஜெபம், ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்ட ஒரு ஜெபம். அது மாத்திரமல்ல, ரொம்ப கிளைமேக்ஸா 13ஆம் வசனத்துல சொன்ன ஒரு காரியம், உம்முடைய தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். இதான் வசமா பிடிச்சிட்டான். ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்குன்னு சொன்னீங்கல்ல. உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ வழியில் அவங்களெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா எப்படி அதை நீங்கள் நிறைவேற்ற போறீங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு என்ன ஆச்சு? சும்மா வாக்கு மாத்திரம் நீங்கள் கொடுக்கல, ஆணையும் பண்ணியிருக்கிறீங்க. அதனால நீங்கள் அதை மனசில் வச்சுக்கங்க ஆண்டவரே. அவங்க தப்பு பண்ணதுக்கு தவறு செய்யலைன்னு சொல்லல, அவங்க தவறு செஞ்சாங்க. ஆனாலும் நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கை நினைவு கூறுங்க. அவர்களோடு செய்த ஆணையை நீங்கள் நினைவு கூறுங்க. அவங்க சந்ததியை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நீங்கள் வாக்கு பண்ணீங்களே. ஆகையினால அவங்களுடைய தவறுகளின் மத்தியிலும் அவங்களுக்கு இறங்கி அவங்க மேலே பரிதாபம் கொள்ளும் என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தல நமக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆட்டிடியூடு, ஆண்டவர்கிட்ட போய் அதிகாரம் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம பகுதி கவுன்சிலர் கிடையாது, நம்ம ஓட்டு போட்டவர் அந்தவர் இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் இல்லை. ஆகையினால நம்ம போய் இது செய்யுது ஏன் செய்யலை, அது ஏன் செய்யலைன்னு கவுன்சிலர்கிட்ட கேட்குற மாதிரி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியாது. அவர் வானாதி வானங்களையும் எல்லாவற்றையும் அண்ட சராசரத்தையும் படைத்தவர். ஆண்டோடைய சமூகத்துக்கு நம்ம போகும்போது நம்ம ஆட்டிடியூடு சரியாக இருக்கணும். இங்கே மோசே பெரிய கடவுளுடைய மனிதனாக இருந்தோம், கடவுளை முகமுகமாய் தரிசித்ததிருந்தனாலே, அவருடைய மகத்துவத்தை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அவனுக்கு இருந்தபடினாலே அவன் தேவனுடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை வார்த்தையை நிறைவேற்றும்படியாக தேவனுடைய சமூகத்தில் அவன் கெஞ்சி ஜபிக்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கும் ஏராளமான கடவுளுடைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய பலனையும் அவருடைய கிருபையும் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகையினாலே அவைகளை நாம் பற்றி தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்கலாம். கடைசியாக 14ஆம் வசனம் கவனிக்க வேண்டிய ஒரு வசனம். இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றார்? அப்போது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். மோசேயினுடைய ஜெபம் என்ன செஞ்சிச்சு? ஆண்டவரையே மாத்திருச்சு. இந்த வசனம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? ஸோ த லார்ட் changed his mind about the calamity he had said he would bring on his people. The Lord changed his mind. ஆண்டவர் மனசு மாறிட்டார். அழிப்பேன்னு சொன்னார். ஆனால் மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு அவருடைய இரக்கத்திற்காக அவன் கெஞ்சினது நிமித்தம் ஆண்டவர் மனது இறங்கி ஆண்டவர் அவர்களை அழிக்காதபடிக்கு ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி சென்றதை இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய திருச்சபைக்காக ஜபிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம டிஎல்சி திருச்சபையில் இருக்கிற அநேகருக்கு இருக்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்னென்னா,
அரசியல் பண்ணி திருச்சபையை மாற்றிடலான்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அரசியல் பண்ணி திருச்சபையை மாற்ற முடியாது. மாற்றுறதா இருந்தால் எப்பயோ மாற்றிருக்கலாம். மாற்றுவதற்கான ஒரே வழி நம்முடைய முழங்கால்களை முடக்கும் போது தான், மோசையை போல தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். கர்த்தர் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நான் என்னங்க பண்ண முடியும்? நான் என்ன பண்ணணும்? நான் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் என் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப பக்கா ஜென்டில்மேன். அவர் தேவையில்லாமல் என் வாழ்க்கைக்குள்ளே தலையிட மாட்டார். ஆண்டவரே, எனக்கு இந்த விஷயத்தில் உங்கள் உதவி தேவைன்னு சொன்னால் தான் ஹெல்ப் பண்ணுவார். ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா ஆண்டவர் பக்கத்துலேயே வரமாட்டார். ஜெபம் என்பது என்ன? தேவனை என் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு அனுமதிப்பது. என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் கிரியை செய்யணும்னா யார் அனுமதிக்கணும்? குடும்பத்தினுடைய தலைவனும் தலைவியும். அதுதான் குடும்ப ஜெபம். ஒரு குடும்பத்தினுடைய தலைவனும் தலைவியும் சேர்ந்து அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கர்த்தர் அற்புதமாக குடும்பத்தினுடைய காரியங்களை எல்லாம் மாற்றுவார். ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. நிறைய நேரத்தில் பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருந்திருக்கலாம், வேறு நாட்டில் இருந்திருக்கலாம், வேறு ஊரில் இருக்கலாம், அவங்க பிரச்சனையில் இருக்கலாம், அவங்க சூழ்நிலையில் கஷ்டங்களில் இருக்கலாம். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் முழங்கால் போட்டோன்னா போதும், இதை ரிமோட் கண்ட்ரோலில் எல்லாத்தையும் சரி பண்ணுற மாதிரி ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். திருச்சபையில் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டுமானா திருச்சபை ஊழியர்கள், திருச்சபை மூப்பர்கள், திருச்சபை மக்கள் ஜெபிக்கணும். ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய சபையை நீர் ஆசீர்வதியும், சபையை மாற்றுங்க, சபையை வழிநடத்துங்க. எல்லாவற்றிற்கும் நான் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் அற்புதமாக இந்த காரியங்களை செய்வார். அதனால தான் பரமண்டல ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு அற்புதமாக சொல்லி கொடுத்த காரியம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக சொல்லணும். நம்ம இடம் கொடுக்கணும். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது கர்த்தர் அந்த காரியங்களை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து செய்வார். ஆகியனாலே ஜெபிப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு, ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு, கர்த்தர் நம்முடைய திருச்சபைகளை பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு ஜெபிக்கிறவர்கள் தேவை. தேவனுடைய சமூகத்தில் நம்ம சின்சியராக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பெரிய மாற்றங்களை நிச்சயமாக கட்டளையிடுவார். ஒரு மோசையினுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த ஜனத்தை பாதுகாத்தார். ஒரே ஒரு மனுஷன் அவன் ஜெபித்தது நிமித்தம் அந்த ஜனத்தின் மேல் வர இருந்த அழிவுக்கு கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். ஆகையினாலே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நம்மிடத்துல அப்படிப்பட்ட ஜெப ஆவியை கொடுத்து நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் வல்லமையாக பயன்படுத்துவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் எங்கள் பரலோக தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில் நம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து ஆண்டவரே உடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை பாதுகாத்தீர், எங்களை பராமரித்தீர், எங்களை வழிநடத்தினீர். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தினாலே ஆண்டவரே பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்கள் கிருபை செய்கிறீர். அழிவுக்கு தப்பிக்கொள்வதற்கு ஆண்டவரே குடும்பம் பாதுகாக்கப்பட, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவரே குடும்ப தலைவனாக தலைவியாக திறப்பிலே நாங்கள் நிற்க, ஆண்டவரே குடும்பத்திற்காக பாரப்பட ஜெபிக்க, திருச்சபைக்காக பாரப்பட ஜெபிக்க, தேசத்திற்காக பாரப்பட ஜெபிக்க கர்த்தாவே இந்த ஜெப ஆவியினாலே நீர் எங்களை நிறைத்து எங்களை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி செட்டேன் மறைவில் வைத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. உடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றும் கேட்டெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.